இன்றைக்கி நம்ம மட்டன் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு குக்கிங் வீடியோ போட்டு. இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகவே போகாதீங்க. அப்படி வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் மல்டி லேயர் மாஸ்க் போட்டுட்டு சேஃபாக வெளியே போயிட்டு வாங்க. இந்த மட்டன் ஆட்டுக்கால் பாயா எல்லாருமே சாப்பிட்லாம். குறிப்பாக மூட்டு வலி இருக்கவங்க, எலும்பு தேய்மானம் இருக்கவங்கலாம் இந்த மட்டன் ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ஸ்பைஸியாக நல்லா எலும்பை கடித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சூப்பரான மட்டன் பாயா எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க, எல்லாமே சிம்பிளான ப்ராசஸ் தான். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத என்னால் ஷியூராக சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆட்டுக்கால் வாங்கப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த காலை எந்த அளவுக்கு நல்லா வாட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீஸ் வெட்டி வாங்கிட்டு வந்துடுங்க. ஆட்டுக்காலில் நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக மஞ்சள் எல்லாமே போட்டு ஒரு 3-4 தடவை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் அதில் எந்த ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாமல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு 2-3 டைம் கழுவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் கழுவிட்டே இருங்க. கடைசியாக தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் அதை ஓரமாக வச்சுருங்க. ஸோ சைடில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஆட்டுக்காலை வேக வைக்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு தேங்காயோட சிரட்டையை இந்த மாதிரி பீஸை கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. இது எதுக்காக போடுறாங்கன்னா, ஹீட் பண்ணும்போது சிரட்டையும் நல்லா ஹீட் ஆகி எலும்பு இன்னும் நல்லா சாஃப்டாக வேக வச்சிடும். ஸோ நீங்கள் கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். போங்க. ஸோ எலும்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட சிரட்டை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த எலும்பை அப்படியே குழம்புல ஊற்றிடுங்க.
கலர்ஃபுல்லான மட்டன் ஆட்டுக்கால் பாயா ரெடியாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். எஸ், சூப்பராக ஒரு மட்டன் ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. டைம் டு டேஸ்ட். ஆஃபி பறக்க சுட சுட சாப்பிட போகிறேன். சைடில் இடியப்பம் ரெடியாக இருக்குது. இடியாப்பம் அண்ட் ஆட்டுக்கால் பாயா மேக்ஸ் பெஸ்ட் பேர். இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா வருது. எவ்வளோ பெரிய எலும்பை என்னால் ஈஸியாக கடிக்க முடியுதுன்னா ஸோ அந்த சிரட்டை போட்டனால தான் இவ்வளோ ஈஸியாக என்னால் கடிக்க முடியுது. எலும்பு கடிக்கணும். இந்த எலும்புலாம் சாதாரணமாக கடிக்கவே முடியாது. நம்ம சிரட்டை போட்டு வேக வச்சனால நம்மளால் ஈஸியாக கடித்து சாப்பிட முடியும். வீடியோக்காக சொல்லலை, நிஜமாகவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் இருக்க ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இதை மாதிரி சூப்பரான ஒரு மட்டன் பாயா நீங்களும் டேஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதோ கமெண்ட்ஸ் இருந்தால் அது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்கமிங் டேஸில் இன்னும் சூப்பரான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. அதோட கிளிம்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீடியோஸ் அப்கமிங் டேஸில் வரும் அப்படிங்கிறத என்னால் ஷியோராக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரம் விமல். டேக் கேர். நன்றி.